ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி மாதிரி இட்டு பூரியாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சாப்பிட்டா போதும், வயிறு ரொம்பிடும். மஷ்ரூம் குருமாவும் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் இட்டேன். ஆனால் கொஞ்சம் மெலிசாக இட்டுட்டேன். அது அப்பளம் மாதிரி முறுமுறுன்னு வந்துருச்சு. நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் எப்படி சமைச்சாலும் எந்த குறையும் சொல்லாமல் பேசாமல் சாப்பிட்டு போகிறது யாருன்னா இவர் மட்டும்தான். நிறைய பேர் வீட்டில் பொதுவாகவே அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஹஸ்பண்டும் நிறைய பேர் வீட்டில் ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பேசாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு சமைக்கிற பர்பஸாக யாரும் காரமும் உப்பு போடுறது கிடையாது. அது ஆக்சிடெண்ட்டாக வர்றது தான் சில நேரங்கள். அதனால் எதுவும் குறையெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க பொதுவாக. நமக்கு இந்த 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்ட்டாலே நமக்கு பியூட்டி பார்லர் போகிறதோ இல்லைன்னா மேக்கப் பண்ணிக்கிறதுக்கோ நமக்கு தோணாது. அதுக்கு தேவையும் இருக்காது. ஏன்னா பொறுப்பு தலைக்கு மேலே இருக்கும். அப்போ தான் பசங்க இந்த டீனேஜ் அப்படிங்கிறதுக்கு என்ட்ரு ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லதுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும். அப்போ தான் நமக்கு இந்த சுகரு, ப்ரெஷரு இதெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு. ஸோ நமக்கு அதை தாண்டி இந்த மேக்கப் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் 40 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் வீடு வாங்குவோம் சொந்தமாக. ஏன்னா அது வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வைக்கிறதுலையே ஓடிடும். படிப்புக்கு காசு எடுத்து வைக்கிறது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி மைண்டில் அது மட்டும் தான் நிறைய ஓடும். அதுவே நம்ம பாத்திரம் தைக்கிறோம், வீடு கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறோம், சமைக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம். அப்படிங்கும்போது 40 வயசுலாம் ஒரு வயசா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்போ அப்படின்ட்டா 40 வயசு வயசாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். நிறைய பேர் வாழ்க்கையில் எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இந்த அனுபவம் நிறையாவே இருந்திருக்கும். கும்பகோணம் ஃபில்டர் காஃபி பொடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் தீக்க ஆரம்பிப்போன்னு இப்போ ஃபில்டர் காஃபி போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மேல் சலடை இருக்குல்ல, அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பொடி போட்டு ஒரு லைட்டாக ஒரு அழுத்திட்டோம் அப்படின்ட்டா கிடுகிடுன்னு நமக்கு டிகாஷன் இறங்கிடும். நான் ரொம்ப இந்த சர்க்கரையெல்லாம் சேர்க்காமல் கொஞ்சம் டீ காஃபிலாம் குடிக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு டீ ஒத்து வர மாட்டேங்குது. சர்க்கரை இல்லாமல் நல்லாவே இல்லை சுத்தமாக. சரி ஃபில்டர் காஃபி நல்லா இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு ஈவினிங்க்கு லச்சா பரோட்டா சும்மா 2 ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்குன்னு 2 லச்சா பரோட்டா மட்டும் நெய்யில் போட்டு இன்றைக்கி எடுத்துட்டேன். எனக்கு லச்சா பரோட்டா சுத்தமாக வராது. இருந்தாலும் ஏதோ ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துவிடுவேன், ஒரு பரோட்டா ஷேப்பில் வந்துடும். அது அப்படி இப்படின்னு போயிட்டு முன்னெல்லாம் சிலிண்டருக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 நாளில் வந்துடும். இப்போல்லாம் 15-20 நாள் ஆகுது வரத்துக்கு. முன்ன தனி வீட்டில் இருக்கும்போது வெந்நீர் போடுறதுக்கு பாய்லர் இருந்தது, அதுக்கப்புறம் கும்மிட்டி அடுப்பு. அதனால் ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே எனக்கு ஒரு சிலிண்டரை எடுத்தேன் அப்படின்ட்டா. இப்போ எல்லாமே ஸ்டவ் தானே அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்ட்டா அந்த காலத்தில் அவங்க அந்த சமைச்ச முறை சாப்பிட்டது எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடெல்லாம் இருந்திருக்காது. எல்லாமே இயற்கையோடு ஒத்து போய் வாழ்ந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு வர அரிசி கூட ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒத்துக்க மாட்டேங்குது. வாழ்கிற வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம நிறைய யோசிச்சுட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அது சரி பண்ணுற வேலையை தான் இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த காலத்தில் தாத்தா பாட்டிகிட்ட எந்த குழந்தைங்க உட்காந்து பொறுமையாக கதை கேட்குறாங்க? கிடையாது. அப்போ ஒரு அர்த்தம் இருந்தது, இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை மூலமாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மனசில் விதைச்சிருவாங்க. இப்போல்லாம் அந்த குழந்தைங்க உட்காந்து கேட்குறதுக்கு பொறுமை கூட கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல தாத்தா பாட்டி கூட குழந்தைங்க வளர்கிறதே கிடையாது. அம்மா அப்பா கூட சில குழந்தைங்க இருக்கிறது கிடையாது. ஹாஸ்டலில் போட்டுடுறாங்க. என்னோடய பையனை 7வது படிக்கும்போது ஹாஸ்டலில் போட்டுருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் போடலை. எனக்கு என்ன அப்படின்ட்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், படிக்க வைக்கிறோம், அதே மாதிரி ஃபேமிலி பாண்டிங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. படிப்பில் அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலை கிடச்சிரும்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஃபேமிலியோடு இருக்கணும், ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் தெரியணும் அவனுக்கு அப்படிங்கிறதுனாலே 12th காலேஜ் வரைக்குமே எங்கள் கூட இருந்தால் படிக்க வச்சு ஹாஸ்டலில் எங்கேயும் அனுப்பலை. ஒரு வேலையும் கிடச்சி செட்டிலும் ஆயாச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.